ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் அதிக சுவையோடு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணக்கூடிய சமையலை அதிக சுவையோடு காட்டுறது ரொம்பவே ஈஸியான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. அந்த சீக்ரெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபிக்குள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நம்ம அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா செவந்து வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக, அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 150 கிராம் கொத்தவரங்காயை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். இந்த பொரியல் வந்துட்டு அடிக்கனமான பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை குறுக்கு வாக்கில் நறுக்கி நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அரை தக்காளி சேர்த்துருக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்டியில் வந்துட்டு நல்லா சுருள அது வந்து வதங்கி வரட்டும். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இந்த ரெசிபி வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லாத்துலேயும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம், அது வெந்து வரட்டும். நல்லா கலந்து விடணுங்க. இதை நல்லா அடிக்கடி வந்துட்டு இது கலந்து விட்டுக்கணும். மேலே இருக்கிறதுலாம் வெந்து வரும், அப்போ தான் வந்து கரெக்டாக வெந்து வருங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. உங்கள் வீட்டில் சோத்து கத்தாழை இருந்துச்சுன்னா டெய்லி வந்துட்டு சோத்து கத்தாழை அந்த தோலை வந்துட்டு சீவி எடுத்துட்டு அந்த நொங்கு பகுதியை வந்துட்டு முகத்தில் அடிக்கடி தேய்ச்சிட்டு வாங்க. இப்போ ஒரு 7 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு இதோட சேர்த்துருக்கோங்க. இது வந்துட்டு இந்த ரெசிபிக்கு கூடுதலான சுவையை கொடுக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி சோத்து கத்தாழை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நாளடைவு டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் முகத்தில் இருக்க கரும்புள்ளி எல்லாமே மாறுங்க. ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ மல்லித்தலை கட் பண்ணி வச்சுட்டு அதோடு சேர்த்துக்கலாம். இதே முறையிலே வந்துட்டு பீன்ஸ் செய்யலாம். நம்ம நார்மலான பீன்ஸுமே செய்யலாங்க, வெண்டைக்காய் செய்யலாம். இப்போ பாருங்க, ரொம்பவே சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.